அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹெல்த்தியாக மில்லட் வச்சு எப்படி ஒரு பீட்ரூட் புலாவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிறுதானிய பீட்ரூட் புலாவ் செய்கிறதுக்கு நான் இங்கே திணை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். வரகு, குதிரைவாலி, பனிவரகுன்னு எந்த ஒரு சிறுதானியம் வச்சும் இந்த புலாவை பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஏன் நம்ம அன்றாட உணவில் இந்த சிறுதானியங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னும் அதன் பயன்கள்லாம் என்னென்ன அப்படின்னும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை மேலே கொடுக்குற சிறுதானியங்களோட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நம்ம அந்த பீட்ரூட் புலாவ் செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி திணையோட மருத்துவ பயன்கள் பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். திணை அரிசியில் கால்சியம், புரோட்டீன், ஃபைபர், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் நிறைந்து இருக்குது. சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கவும் எலும்புகளை வலுவடை செய்யவும் இந்த திணை அரிசி உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. அப்புறம் உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கவும் உதவுது. செரிமானத்தை அதிகரிக்கவும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணவும் உதவியாக இருக்குது இந்த திணை அரிசி. இந்த பீட்ரூட் புலாவ் பண்ணுறதுக்கு நான் இதில் 1 கப்பு திணை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த திணை அரிசியை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் ஆன்டி நியூட்ரியன்ட்டுங்கிறதுனால அது அந்த உணவில் இருக்கிற அயன், ஜிங்க், கால்சியம் போன்ற சத்துக்களை நம்ம உடம்புல சேராமல் பண்ணிடும். சிறுதானியங்களை ஊற வைக்கும்போது அந்த ஃபைட்டிக் ஆசிடோட தன்மை குறைஞ்சு சத்துக்கள்லாம் உடம்புல நல்லா அப்சார்வ் ஆகும். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா ஃபோலேட் இருக்குது, மெக்னீஷியம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற ஃபோலேட் இதய நோய் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் வருவதை குறைக்க உதவுது. பிளட் ப்ரெஷரை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணவும் உதவுது. வாங்க இப்போ அந்த பீட்ரூட் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு லேசாக தண்ணி விட்டு மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இது எனக்கு 1 கப் அளவுக்கு பீட்ரூட் பேஸ்ட் வந்தது. 1 கப்பு திணை அரிசிக்கு 1 கப்பு பீட்ரூட் பேஸ்ட்டு தான் ப்ரொப்போர்ஷன். இதை நீங்கள் பாதி பீட்ரூட்டை அரைச்சும் மீதி பீட்ரூட்டை துருவியும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஒன்றும் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை, 2 சின்ன பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு இருக்குது. இதில் 2 பச்சை மிளகாயை நடுவில் லேசாக கீறி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இருக்குது. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளை எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருள்லாம் நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் புதினா கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்மளோட பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற திணை அரிசியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டும் திணையும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
1 கப்பு அளவு அரிசிக்கு 2 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பீட்ரூட்டை அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லையே 2 கப்பு தண்ணியும் ஊற்றி அதை இங்கே சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி போட்டு வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு ப்ரெஷர் மொத்தமாக செட்டில் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட திணை பீட்ரூட் புலாவ் நல்லா உதிரியாக வந்துடுச்சு. நல்ல ஹெல்த்தியான ஒரு புலாவ் ரெடி. இதை நீங்கள் தயிர் பச்சடியை சைடாக வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள்.